சென்னையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். வசந்த் டேவிட் என்ற நபர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே அவர் அபுதாபி செல்லவிருந்த நிலையில் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை எண்ணூர் ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக சரக்கு ஏற்றி வந்த லாரி சுரங்கப்பாதையில் சிக்கியது. இதனால் லாரியை மீட்க பொதுமக்களும் காவல்துறையும் நீண்ட நேரமாக போராடி வந்தனர். மேலும் எர்ணாவூர், கத்திவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் தாழாங்குப்பம், நெட்டுக்குப்பம் பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் கிரேன் மூலம் லாரியை மீட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விசாரணையில் கனரக வாகன ஓட்டுநர் கூகுள் மேப்பை பார்த்து வந்ததும் சிக்கிக் கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது. வேலூரில் இருந்து ஆந்திர மாநிலம் வி கோட்டா பகுதிக்கு பேட்டரிகளுக்கு பயன்படும் டிஸ்டில் வாட்டர் மற்றும் ஆசிட் கேன்கள் ஏற்றி வந்த மினி வேன் குடியாத்தம் அருகே கோவிந்தாபுரம் பகுதியில் வரும்போது பின்பக்க டயர் வெடித்து வேன் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. மேலும் ஆட்டோவில் இருந்த திரவ கேன்களும் சாலையில் சரிந்தன. இதுகுறித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் சம்பவ இடத்திற்கு வந்து திரவ கேன்களை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பழனியில் கிபி 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பு பட்டயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செப்பு பட்டயத்தை பாலசமுத்திரம் கட்டைய கவுண்டர் என்பவருக்கு பாளையப்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோப நாயக்கர் வழங்கியுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். தற்போது இந்த செப்பு பட்டயம் பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த வி மீனா என்பவரிடம் உள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடியைச் சேர்ந்த கிருஷ்ணன், கண்ணன், மகேஷ் ஆகியோர் தங்களது 250க்கும் மேற்பட்ட வளர்ப்பாடுகளை தோட்டத்தில் ஆட்டுக்கிடை அமைத்து வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஆட்டுக்கிடையில் 4ற்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் புகுந்து 40ற்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதறியுள்ளன. மேலும் 15 ஆடுகள் படுகாயமடைந்து பலியாகி உள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து பனகுடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் ஆடைகளை பிடித்து இழுத்து கடிக்க பாயும் குரங்கால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 20 நாட்களாக சேலம் ரயில் நிலையத்தில் குரங்கு ஒன்று பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் சேட்டையில் ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்து ரயில் பயணிகள் ரயில்வே துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே போலீசார் குரங்கை விரட்ட முயன்றனர். ஆனால் குரங்கு அங்கிருந்து செல்லாமல் ரயில்வே போலீசாருக்கு ஆட்டம் காட்டியது. எனவே ரயில்வே துறையினர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வனத்துறையினர் குரங்கை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் சுற்றுலா பேருந்து மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பட்டாம்பியில் சுற்றுலா பேருந்து வளைவில் வேகமாக திரும்பும் போது எதிரே தனியார் பேருந்து வந்ததால் சுற்றுலா பேருந்து பிரேக் போட்டபோது மழையின் காரணமாக பேருந்து வழுக்கி சென்று தனியார் பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் தனியார் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த சுவரில் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இன்று காலை எடவண்ணா கொயிலாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காரசேரி மடபுரம் வளைவில் டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து வழிக்கு சென்று சாலையோர மதில் சுவரில் மோதியது. அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து அதிர்ஷ்டவசமாக விபத்தில் சிக்காமல் கடந்து சென்றது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடி ஐயப்பன் நகரைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். லாரி கிளீனரான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த வீரம்மாள் என்பவரை 3 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்துள்ளார். 7 மாத பெண் குழந்தையும் உள்ளது. இருவருக்கும் ஏற்பட்ட தகராறு குறித்து வீரம்மாளின் தம்பிக்கு பிரவீன்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். அவர் வந்து சமரசம் பேசி சென்ற நிலையில் மறுநாள் வீரம்மாள் இறந்துள்ளார். இந்நிலையில் தனது மகளை பிரவீன்குமார் அடித்து கொன்றதாக பெண்ணின் பெற்றோர் துவாக்குடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ள நிலையில் திருச்சி ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குழுமூர் துர்கையம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர். இவரும் இவரது தம்பி மகனான கோபர்தனும் சொந்த ஊர் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் அருகே பொன்னேரி பகுதியில் எதிர்பாராத விதமாக கார் மோதிய விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்நிலையில் மணிவண்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோபர்தனன் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூர் ஏரிக்காட்டைச் சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். இவர் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை உருக்கி மூலப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தார். இந்நிலையில் நேற்று சத்ரியன் என்ற சிறுவனுடன் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்.
அப்போது மர்ம நபர்கள் தொழிற்சாலைக்குள் நுழைந்து சரமாரியாக சுபாஷ் சந்திரபோஸை வெட்டி சாய்த்தனர். தகவல் அறிந்த மேட்டூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மேச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான பழங்குடியினர் தயாரிப்புகளின் கண்காட்சி நடைபெற்றது. 8 மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். ஆடைகள், ஆபரணங்கள், மண்பாண்டங்கள், மலைத்தேன், வாசனை திரவியங்கள், அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தாங்கள் கேட்டபடி விடுப்பு வழங்காமல் அலைக்கழித்ததால் தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு நிலைய அலுவலரின் வாகனத்தை தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேல்முருகன் என்பவரின் இருசக்கர வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் குமரேசன், அருள் பிரகாஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி சாலை ஓரத்தில் கரடி ஒன்று ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சாலையில் போகும் வாகனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. வண்டிச்சோலை பகுதியில் சற்று நேரம் சாலையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த கரடி பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் பெரிய விமானங்களின் சரக்கக பிரிவை சென்னை விமான நிலைய ஏர் இந்தியா கையாண்டு வருகிறது. இப்பகுதியில் பார்சல்களை இறக்கி அனுப்பும் பணி தாமதமாவதாகவும் இடவசதி இல்லை என்றும் கூறி ஏர் இந்தியா கார்கோ பிரிவில் கஸ்டம் கிளியரன்ஸ் புரோக்கர் அசோசியேஷன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். 2 நாட்கள் வரை தங்க வேண்டிய நிலை ஏற்படுவதால் வாகனங்களுக்கு கூடுதல் கட்டணங்கள் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என கூறி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாகனங்களிலிருந்து பொருட்களை இறக்காமல் போராட்டம் நடத்தியதை அறிந்த ஏர் இந்தியா அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உடன்பாடு ஏற்படாததால் வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜப்ராபாத் ஊராட்சியில் செல்லும் பாலாற்றில் இறைச்சி கடை கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் பாலாறு முழுவதும் மாசடைந்து காணப்படுவதாகவும் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை உட்கொள்ளும் கால்நடைகள் இறக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் பாலாற்றை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுவர்கள் நெடுஞ்சாலைகளில் எவ்வித அச்சமுமின்றி சர்வ சாதாரணமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டுவது தொடர்கதையாகியுள்ளதாகவும் சில நேரங்களில் பள்ளிகளுக்கு கூட மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து செல்வதை பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என கூறும் மக்கள் இதுபோன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபடுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ராஜசேகர் ஜனனி தம்பதியின் மகளான தீக்ஷனா 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஓவியம் வரைதலில் மிகுந்த ஆர்வமுள்ள இவர் அதில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற காந்தல், அனிச்சம், குறிஞ்சி உள்ளிட்ட 99 வகையான பூக்களையும் தனித்தனியாக 99 தாம்பூலத்தட்டில் வரைந்து அசத்தியுள்ளார். சாதனை மாணவியின் ஓவியம் அனைவரது பாராட்டையும் பெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை நிர்வாகம், காவல்துறையினர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் கைவிடப்படவில்லை. மேலும் ஒப்பந்தம் எடுத்துள்ள நிறுவனம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு செல்வோம் என கூறி தொடர்ந்து போராட்டம். கோவை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உக்கடம் பெரியகுளம் பகுதியில் படகு இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இதில் தற்போது முதலை தோற்றத்துடன் பல்வேறு வசதிகளுடனும் 35 பேர் வரை அமரக்கூடிய படகு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படகில் பிறந்தநாள் கொண்டாட்டம், விருந்துகள் மற்றும் கார்ப்பரேட் நிகழ்வுகளை நடத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் பயணம் செய்ய ஒரு நபருக்கு 150 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. உக்கடம், பெரியகுளம், வாலாக்குளம் முழுவதும் 1 மணி நேரம் சுற்றி வரும் இப்படகு சவாரி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உதகை அருகே கீழ்குந்தா பகுதியில் உள்ள படுகர் இன மக்களின் குலதெய்வமான காடே ஹெத்தையம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை நாளை நடத்த 14 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோயில் சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிக்கப்படாததையும் கோயிலுக்கு அறங்காவலர் குழு அமைக்காததையும் சுட்டிக்காட்டி அவர்கள் இதுகுறித்து ஆலோசனை நடத்திய பின்னர் மாற்றுத் தேதியில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சித்தேஸ்வரன் கோம்பை வனப்பகுதியில் கெங்கண சித்தர் குகை கோயில் உள்ளது. இங்கு கொங்கண சித்தர், முருகன், வள்ளி, தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, கருடாழ்வாள் உள்ளிட்ட 14 கற்சிலைகள் உள்ளன. இங்கு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நிலையில் இங்கு கருடாழ்வார் ஒரு அடி கற்சிலையானது காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த பூசாரி இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சங்ககிரி போலீசார் தடயவியல் துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் லில்லி மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டனர். நீலகிரியில் தொடர் மழையின் காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி முதுமலை பகுதியில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருவதால் மாயார் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் துணி துவைக்கவோ, சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சாலவேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் மீன் பண்ணை வைத்து மீன்களை வளர்த்து வருகிறார். வழக்கம் போல மீன்களுக்கு தீவனம் போட்டுவிட்டு வீட்டிற்கு சென்ற ஏழுமலை மறுநாள் வந்து பார்த்தபோது மீன்கள் அனைத்தும் செத்து மிதந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தண்ணீரை சோதனை செய்தபோது விஷம் கலந்தது தெரிய வந்தது. இதனால் விற்பனைக்கு தயாராக இருந்த 1 டன் மீன்கள் இருந்ததால் ஏழுமலை மிகுந்த கவலையடைந்துள்ளார். அரசு பாதிக்கப்பட்ட தனக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விஷம் கலந்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான அனல்மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகள் மூலம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது காற்றாலை மூலம் மின்சார உற்பத்தி அதிக அளவில் நடைபெற்று வருவதன் காரணமாக அனல்மின் நிலைய பராமரிப்பு பணிக்காக 2வது யூனிட்டில் 45 நாட்கள் உற்பத்தி நிறுத்தப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 210 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் பழங்கால நாணயங்கள் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. செவிலிமேடு பகுதியில் உள்ள சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் பழங்கால நாணயங்கள் சேகரிப்பாளர் ஜவஹர் பாபு கலந்து கொண்டு தான் சேகரித்து வைத்துள்ள நாணயங்களை காட்சிப்படுத்தினார். கண்காட்சியில் சேர, சோழ, பாண்டியர் கால நாணயங்கள், தங்கம், வெள்ளி, செம்பு, நெகிழி ஆகியவற்றாலான பழங்கால நாணயங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பு காசுகள் மற்றும் பல்வேறு நாடுகளில் புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவை இடம்பெற்று இருந்தன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பார்த்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் பேருந்து இயக்க வேண்டுமென பலமுறை பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தும் பலனளிக்காமல் மீண்டும் மாணவர்கள் படியில் சாகசம் செய்தபடி செல்லும் அவலம் தொடர்கிறது. எனவே செங்கம் பணிமனையில் இருந்து மேல் பள்ளிப்பட்டு அரசு பள்ளிக்கு கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்றனர். மயிலாடுதுறையில் துறவு மேற்கொள்ள உள்ள ஜெயின் தம்பதியினரை அவர்கள் வீட்டில் இருந்து பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட ஜெயின் சமூக மக்கள் இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர்த்தி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பக்தி பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக அழைத்துச் சென்று போற்றி மரியாதை செலுத்தினர். இல்வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு வீடு, சொத்து, குடும்பம், உறவுகளை விடுத்து துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள தம்பதியினருக்கு மயிலாடுதுறை அனைத்து ஜெயின் சங்கத்தினர் இணைந்து இந்த மரியாதையை செலுத்தினர். T20 உலக கோப்பையை இந்தியா வென்றதை கொண்டாடும் நிலையில் ஆழ்கடலில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி வெற்றியை கொண்டாடினர். சென்னை நீலாங்கரையில் உள்ள ஆழ்கடலில் 50 அடி ஆழத்தில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடினர். ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் என்பவரின் பயிற்சியின் கீழ் சிறுவர்கள் இதில் பங்கேற்றனர். ஆழ்கடலில் கிரிக்கெட் விளையாடிய போது வண்ண மீன்கள் கடந்து சென்ற காட்சிகள் ரம்மியமாக இருந்தன.